guys, welcome back to Webin Phoenix. ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு புதிய கேம் வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து நல்லா டெவலப் பண்ணி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக நம்ம வந்து இதை டெவலப் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ வந்து $50 நம்ம கையில் இருக்குது. யார் தந்தாங்கன்னு தெரியல, மேபி கடன் கூட வாங்கியிருக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதை பார்க்க நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். ப்ராடக்ட் லைசன்ஸ்டாக இருக்குது. ஆனால் வந்து நமக்கு அந்த லெவலில் நம்ம இன்னும் இப்போ லெவல் 3ன்னு காணிக்குது. ஸோ லெவல் 3 தான் போகணும் போல். ஓகே, நமக்கு இப்போதைக்கு இந்த தான் இது மட்டும் தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஆனால் இது எங்கே போய் வாங்குதான்னு தெரில. நானும் எல்லாம் தேடி பார்க்க ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் லைசன்ஸில் வந்து ஓகே, இதெல்லாம் நம்ம இன்னும் அப்கிரேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றணும். ஸோ மார்க்கெட்னு இருக்க ஒரு அதான் ஸோ வந்து ஓகே, இது நம்ம வந்து இப்போ வாங்கணும். சீரியல் ஸ்லைஸ்டு ப்ரெட்டு இதில் ஒரு 2 ஆர்டர் போட்டாச்சு. அடுத்தது ஒன்று கைஸ், நம்மக்கிட்ட $54 இருக்குது. இப்போது இதை குறைச்சோன்னா ஓகே, இப்போ வந்து 18 வருது. 50 தான் நமக்கு வாங்க முடியும். நமக்கு எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து இதை விற்றுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வர காசில் வந்து நம்ம வந்து வாங்கணும். அப்போ தான் நமக்கு எக்ஸ்ட்ராவாக நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும். இப்போதைக்கு நான் 4 ப்ராடக்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். அதுவும் ஆர்டர் வந்துருச்சு. ஸோ ட்விட்டர் காட்டுறீங்க போது எப்படி தான் இனி தெரில. அங்கே கொண்டு வைக்கணும் தெரியுது. ஸோ ரைட் ஆப்ஷன் கிடையாது, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். இது எடுக்கிறான் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனா அதான் தெரில. இப்போ இது கீழே போட இதான் இப்போ திறந்து நீ இதை வந்து டச் பண்ணால் அது போயிருமோ? ஆமாம், கரெக்டு. ஓகே, சக்கச்சக்கன்னு வச்சாச்சு. இதை போட்டு நேராக இந்த ட்ராஷ் பின்னில் போடணும். ஆமாம், இந்த ட்ராஷ் பின்னில் போகணும். இது வந்து நான் இந்த விளையாடி இருக்கேன், ஆனால் கொஞ்ச நாள் விளையாட்டுனால எல்லாம் மறந்துடுச்சு. ஸோ இதையும் கொண்டு போயிட்டு இந்த என்ன சொல்லுவோம், ரேக் தான் நீங்கள். ஆமாம், இந்த ரேக்கில் கொண்டு நம்ம வச்சுருவோம். ஸோ எண்ணெய் வச்சாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே வந்து தூக்கிப்படும். நமக்கு அது பிறகு எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து மாவு ஃப்ளோர் தானே இது? ஆமாம், ஃப்ளோர். சரி, மாவு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இதுலேயும் வச்சுருவோம். இதுக்கு நமக்கு இனி ப்ரைஸ் எல்லாம் செட் பண்ணணும். ஸோ ப்ரைஸும் நம்ம செட் பண்ணணும். ரொம்ப அதிகமாக செட் பண்ணால் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தெரில, போய் பார்ப்போம். இனி ப்ரெட்டும் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சுருவோம். ப்ரெட்டு நம்ம வச்சாச்சு. இனி இந்த கார்ட்டூன் பாக்ஸ் வந்து நம்ம வந்து இனி போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுவோம். இனி நம்ம ப்ரைஸ் செட் பண்ணணும். ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம வந்து எவ்வளோன்னு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 3.32 $3.32 போட்டுருக்கு. நம்ம ஒரு எவ்வளோ வைக்கலாம்? 4 வச்சா கரெக்டாக இருக்குமோ? 4 வச்சு பார்ப்போம். 4 வச்சா ரொம்ப அதிகமாக இருக்குமோ? இல்லை, 4 வைப்போம். இது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு இந்த கேமில் ஒன்றும் ஞாபகம் இருக்குது. நம்ம ரொம்ப அதிகமாக வச்சோன்னா கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க, அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஒரு 3.78 எப்படி இருக்கும்? 3.70 எப்பவும் அதான் நல்லாயிருக்கும். அது கரெக்டாக இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் வந்து எவ்வளோ? இது வந்து மார்க்கெட் நான் 4.15 காணிக்குது. ஒரு 5 வச்சா நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஆமாம், 5 வச்சா. ஆமாம், இது நல்ல ப்ரைஸ் தான். அது பிறகு வந்து இது வந்து 3.71, ஒரு 3.71 ஒரு 3.95 வைக்கலான் இருக்கேன். 3.95 வந்து கரெக்டாக இருக்கும். ஆமாம், 3.95 ஓகே, கரெக்டாக இருக்குது. நீ ஸ்லைஸ்டு ப்ரெட்டு இதுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் 3.96, ஒரு 4.4 வச்சா இல்லை 4.20 வைப்போம். அதான் கரெக்டாக இருக்கும். 4.20 ஓகே. ப்ரைஸ்லாம் செட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து கடையை திறந்துடும். ஓகே, நம்ம கடை திறந்துட்டோம். இனி நம்ம மஜா பண்ணுவோம். கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட வாங்குவாங்க. ஓகே, நம்ம செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் என்னது? செக்இன் தானே, செக் அவுட். ஓகே, இது இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த காசை வாங்கணும். சேஞ்ச் கொடுக்கணுமா? இது இப்போ எவ்வளோ? $1 தான் நினைக்கிறேன். $1 நம்ம கொடுக்கணும் போல். என்னடா 4 + 3 $1. ஓகே, $1 கொடுங்க. எடுத்துகிட்டு போடா. ஓகே, டேக்கிங் மணி பேக். ஓகே, அடுத்தது இது இவருக்கு என்னது வரல? ஓ, காடா. காடை தான் இருக்கா? என்ன சார், இது எடுக்கவும் முடியல. நம்ம இது கொடுப்போம். டோட்டல் காணிக் சைடில் 7.90 கொடுப்போம். ஓகே, இது ஓகே. நீங்களும் காடா சார்? மக்களை இது எடுக்க முடிய மாட்டேங்குது. இது எடுக்கிறதாண்டா பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. 8.70 ஓகே, ஆச்சு. நீங்கள் என்ன சார் வெறும் மாவை வாங்கிருக்கீங்க? ஓகே, மீண்டும் வரவும் சொல்லிட்டு கிவிங்க கொண்டு நமக்கு கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி கரெக்டாக வயசு அதான் பிரச்சனை இல்லை. பெரிய அமௌண்ட் தான் கொடுத்தேன். 3.95 39 இல்லை, 3 என்னடா இது $3.95. ஓகே,
என்னடா யாருமே வர மாட்டேங்காங்க. அடுத்த சார் வரேன். வாங்க சார் வாங்க சார். நம்ம கடையில் வந்து எல்லாமே ஹை குவாலிட்டி தான். நீங்கள் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் பொண்டாட்டி வந்து உங்கள் மண்டையை தடவி நல்லா உங்களை பாராட்ட போகிறாங்க. ஓகே, இவர் என்ன ஒரு பாஸ்தா 4 வாங்கியிருக்காரு. ஓகே சார், காசு தாங்க, காசு எடுக்கணும். ஓகே, நமக்கு இப்போ சேஞ்ச் கொடுக்க தேவையில்ல. பச்சை கீழே காமிச்சிதுன்னா நமக்கு வந்து நம்ம சேஞ்ச் கொடுக்க வேண்டும். ஆஹா மேடம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு லேடி என் கடையில் வந்தது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு, நம்ம காசு கம்மியெல்லாம் போட மாட்டேன், உங்களுக்கு காசு அதிகமாக தான் போடுவேன். சரி, நீங்கள் என்ன சார் இவர் என்ன வாங்கிட்டு போகிறீங்க? அங்கே எவ்வளோ பொருட்களெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கலாம்ல. நாங்களும் வயிற்றுக்கு வரணும், எங்களுக்கு சாப்பாடு வேணும்ல சார். என்ன சார் நீங்கள்? சரி, வாங்க. நிறைய யாரும் வரல. நாம் என்ன பண்ணுவோம், இங்கே சொசைட்டி க்ளீனாக இருக்கும், அதை க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 3.95 நான் இப்போ என்ன பண்ணுறேன் கைஸ், நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக தான் செக் அவுட்டை நாளாக விடுறது. ஓகே, இவர் வந்துட்டார், இவருக்கு சேஞ்ச் எடுத்து கொடுத்தாச்சு. அடுத்த ஆள் வந்தாச்சு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ $76 இருக்குது. இந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு ஓகே, நாங்கள் இப்போ $84 இருக்குது. ஸோ கரெக்டாக நம்ம 9 o'clock ஆகும்போது, டைம் கொடுத்து பாருங்கள் ரைட் சைடில். 9 o'clock ஆகும்போது நமக்கு வந்து இந்த கடையை மூடணும்னு நினைக்கிறேன். க்ளோஸ் பண்ணால் நமக்கு க்ளோஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். முந்தி விளையாடுறது ஞாபகம் இல்லை, அலோ ஆகிட்டு. ஸோ நம்மக்கிட்ட ஐயோ அது அந்த பாஸ்தா தீந்துருச்சு கைஸ். பாஸ்தாவும் என்னதுடா ஃப்ளோரும் தீந்துருச்சு கைஸ். டேய், இதனால லாஸ்ட்டாக வாங்கியிருக்காங்க. டேய், இங்கே கஸ்டமர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, நீ ஏன்னா அந்த ஃப்ளோர் எடுத்த? ஓகே, நம்ம நினச்சிருக்கோன்னா ஃப்ளோரும் பாஸ்தாவும் நல்ல சேல்ஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து நிறைய ஆர்டர் பண்ணிக்கணும். ஸோ நைட் ஆகிடுச்சு, ஒரு 7:20 ஆக போகுது. ஸோ இனி 1 hour நம்ம கடை க்ளோஸ் பண்ணணும். 1 hour தானே, 1.5 hour 1 hour கடை க்ளோஸ் பண்ணணும். ஓகே மேடம், பாய். ஸ்வீட் ட்ரீம்ஸ். நைட் இல்லை, குட் நைட். குட் நைட்னு சொன்னாங்க ஸ்வீட். அதுக்கு ஒரு என்னடா ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது கைஸ். லைட்டு போட்டிருக்கு, ஆனால் ஒரு மாதிரி இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு கிராஃபிக்ஸ் ஸ்லோவாக இருக்கா? இந்த மாதிரி ரொம்ப இருட்டாக இருக்குது கைஸ். ஓ நோ, ஒரு பொருள் இல்லை, வெறும் ப்ரெட்டு தான் இருக்குது. எவன் இனி ப்ரெட்டு மட்டும் வாங்க போகிறான்னு தெரில. சரி, இப்போ $14.20. ஓ லெட்ஸ் கோ கைஸ். 137 இப்போ 151.78க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ வந்து இப்போ 4.20 ஓகே, ப்ரெட்டு. ஓகே, உங்களுக்கு சேஞ்சு கொடுக்க வேண்டிய இல்லை, இன்சஃபிஷியன்ட் சேஞ்ச். 50 + 10 80 உங்களுக்கு 80 எவ்வளோ ரூபா பைசா கொடுக்க வேண்டியது இருந்து. ஓகே, நம்ம கடையை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ கடை இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் வந்து இன்கம் 188, ப்ராஃபிட் $110 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நல்லதான், $160 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு பொருட்கள் எல்லாம் தீர போகுது. ஸோ நம்ம வந்து இப்போ $160 இருக்கிறனால இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து ஆர்டர் போட்டுருவோம். எல்லாம் வந்து ஆர்டர் போட்டுருவோம். ஏன்னா வந்து ப்ரெட்டும் தீந்துருச்சா அன்றைக்கி நான் பார்க்கல. ப்ரெட்டும் தீந்துருக்கும், எல்லாம் தீந்துருச்சு. நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம இன்னும் 2-3 பொருட்கள் நம்ம இன்னும் வாங்கல. நம்ம அதையும் நம்ம பர்ச்சேஸ் போட்டாச்சு. ஸோ கைஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுட்டு நம்ம இன்னும் இந்த கடையை வந்து ஃபியூச்சர் நல்லா டெவலப் பண்ணுவோம். ஸோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னைக்கு ஸோ அடுத்த வீடியோ நான் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்கள் இந்த வீடியோ போகிறது உங்கள் விபின் தாஸ். ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல்.